குட்டி யானைக்கு அதோட வலிமை என்னன்னு தெரியல. இந்த கதை மூலமா அதோட வலிமை என்ன அப்படின்னு இந்த குட்டி யானை தெரிஞ்சுக்கிட்டா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா குட்டீஸ்? ஒரு அழகான காட்டில் ஒரு குட்டி யானை வாழ்ந்தான். அவன் பெயர் முத்து. முத்து மிகவும் மகிழ்ச்சியான யானை. எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பான். அவன் நண்பன் குட்டிமான் இருவரும் சேர்ந்து ஓடிப்பிடித்து விளையாடினார்கள். அப்போது மான் கூறியது, நான் மிகவும் வேகமாக ஓடுவேன், அதுபோல நீ உன்னுடைய திறமை என்ன அப்படின்ட்டு நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்ட்டு கேட்டுச்சான். அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஒரு திறமையும் கிடையாது. நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன், ஜாலியா தண்ணில ஆட்டம் போடுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சான் முத்து. எப்படி உன்கிட்ட எந்த ஒரு திறமையும் இல்லாம இருக்கும்? கண்டிப்பா இருக்கும், நீ ரொம்ப பெரியவனா இருக்க, நீ இந்த பாறையை கொஞ்சம் தள்ளிதான் பாரே, குட்டிமான் கூறியது. அந்த பாறையை தள்ளி பார்த்தது முடியவில்லை, சோர்ந்து போனது. மறுபடியும் தள்ளி பார்க்க முயற்சித்தது. அப்பொழுது மெதுவாக பாறை நகர்ந்தது. பறவை நண்பன் பறந்து வந்து முத்துவின் தலையில் அமர்ந்தான். அப்பொழுது கூறினான், உன்னுடைய வலிமை என்னன்னு உனக்கு தெரியல முத்து, வா என் கூட அப்படின்னு அழைச்சிட்டு போனது. இது போல ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு சித்து தமிழ் ரைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பறவை முத்துவை ஒரு இடத்துக்கு கூட்டிச் சென்றது. இந்த மரத்தை கொஞ்சம் தூக்கி பாரு அப்படின்னு சொன்னது. முத்து தன்னால் முடியாது என்று நினைத்தான். ஆனா முயற்சி செய்தான். ஓ, மரம் மெதுவாக எழுந்தது. அவன் வலிமையை உணர்ந்தான். அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டன. முத்து, நீ மிக வலிமையானவன். இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒவ்வொரு தங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு. அதை வெளியில கொண்டு வர முயற்சி செய்யணும். சிலருக்கு நல்ல டிராயிங் வழிய தெரியும், சிலர் நல்லா பேசுவாங்க, சிலர் நல்ல பாட்டு பாடுவாங்க. அதுபோல உங்களோட திறமைய நீங்க வெளிக்கொண்டு வரணும், அதை நீங்க செயல்படுத்தணும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் செஞ்சா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். நீங்களும் செய்யணும் குட்டீஸ்.